நான் என்னோட பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய செவாமெண்ட் பேபி சோப்போடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சோப் வந்து நான் 100 கிராம் 350 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஃபார்மசியில் தான் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாப்பா ஸ்கின் டோன் வந்து வர வர ரொம்பவே டார்க் ஆக ஆரம்பிச்சுது. குழந்த வந்து பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த் கிட்ட நான் வேறு ஒரு பிராண்ட் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸ்கின் டார்க் ஆக ஆரம்பிச்சிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டியாக பொறியாக அப்படியே வர ஆரம்பிச்சிட்டு பிம்பிள்ஸ் மாதிரி. ஸோ அப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சோப்பை யூஸ் பண்ண சொல்லி. நிஜமாவே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்கின் அதுக்கப்புறம் ஓகேவாக இருக்குது. இப்போ நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்காங்க. பேபி சோப் அப்படின்னாலே நிறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ இந்த சோப்பில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்குது. இரிட்டேஷனோ இல்லை எந்த விதமான அலர்ஜி கண்டென்ட்டோ இல்லை. பிஹெச்சுமே 5.5 5.5ல் இருக்குது. கிளினிக்கலி டெஸ்டட் தான். பேபி சோப் வந்து அதிகமாக நுர வரல. நான் நினச்சேன் இது சீக்கிரமாக காலி ஆகிடும் அப்படின்னு. ஆனால் நான் பாப்பாவுக்கு ஒரு 3 மந்த் வரைக்குமே இந்த சோப் தான் யூஸ் பண்ணேன். பேபி சோப்னாலே கொஞ்சம் நம்ம காஸ்ட்லியாக தான் வாங்குகிற மாதிரி இருக்குது. 350 ருபீஸ் அப்படின்றப்போ நான் மந்த்லி இதுக்காகவே ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு நுர வராதனால கரையவும் இல்லை. என்னோடய பேபி ஸ்கின்க்கு நல்லாவே